தியேட்டர்ல கருப்பு படம் ஓடிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல அந்த ராத்து ராசன் இவன் அப்படிங்கிற அந்த பாடல் ஒலிக்குது. சாய் அபியங்கரோட பயங்கரமான பின்னணி இசை, அந்த பாட்டுக்கான ஸ்கோர் தியேட்டர் முழுக்க எக்கோ ஆகுது. அந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வைப் ஃபுல்லா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் சூர்யாவோட இன்டென்ஸான அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் அரங்கேறுது. உடனே தியேட்டர்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் வந்து சாமி ஆட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அந்த பயங்கரமான வைப்னால அந்த சாமி ஆடுற நிலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் போறாரு. பக்கத்துல இருக்கிறவங்களாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த தியேட்டர் இன்சிடென்ட்டுக்கு சிமிலரா நம்ம ஊர்புறங்கள்ல கோயில் திருவிழாக்கள்ல இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். இந்த சாமி ஆடுதல் இல்ல குறி சொல்லுதல், அருள் வாக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அதை வகைப்படுத்துவாங்க. நிறைய பேர் கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்க. திடீர்னு சாமி ஊர்வலம் வரும், மேலதாளம்லாம் வாசிப்பாங்க. அங்க இருக்கிற நார்மலா அது வரைக்கும் இருந்த ஒரு கிரௌட்ல இருந்த ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி சாமி ஆட ஆரம்பிப்பாங்க. நம்பிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், திடீர்னு இப்படி சாமி ஆடுறதுக்கான இந்த அமானுஷ்யமான எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஜென்ரேட் ஆகுது, குறிப்பா மேலதாள சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் இது எப்படியெல்லாம் ட்ரிகர் ஆகுது, இந்த சாமி ஆடுறப்போ நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்கள்லாம் என்ன, அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு இந்த விஷயம் அதிகமா நடக்கிறதுக்கான காரணம் என்ன, இதெல்லாமே ரொம்ப சிம்பிளா இன்னைக்கான லாஜிக் ஷோ எபிசோட்ல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. முதல்ல இந்த மாதிரியான பரவச நிலைக்கு மருத்துவத்துறையில ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா டிசோசியேட்டிவ் டிரான்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்றாங்க. டிடிஎஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஒரு மனுஷனோட சாதாரணமான விழிப்பு நிலை திடீர்னு ஆஃப் ஆகி அவங்கள டோட்டலாக வேற ஒரு ஸ்டேட்டுக்கு, வேற ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு போகிறது தான் இந்த டிரான்ஸ் ஸ்டேட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுது அப்படின்னா திடீர்னு அது சேஃப் மோடுக்கு என்டர் ஆகும் இல்லையா? சேஃப் மோடில் அது என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணிட்டு திரும்ப நம்ம நார்மல் மோடுக்கு கொண்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் நம்ம பாடியிலையும் நடக்குது. கிட்டத்தட்ட நம்ம மூளையோட ஒரு சேஃப் மோட் ப்ராசஸ் தான் இந்த பரவச நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக இந்த நிலைக்கு போறவங்க தங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையே மறந்துடுவாங்க. அவங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே அந்த கிரகிக்கிற தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிடும். இன்ஃபேக்ட் அவங்க பாடியிலேயே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தற்காலிகமாக லாக் ஆயிரும். முக்கியமாக பெயின் ரிசெப்டர்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால தான் அவங்களால வந்து திருவிழா டைம்ல இந்த மாதிரி கசையடி வாங்குறது, இல்லை வந்து கையில் கற்பூரம் கொடுத்துறது, தீச்சட்டி தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த வலியும் இல்லாமல் பண்ணுறாங்க இந்த சாமி ஆடுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கிறப்போ இந்த வலி ரிசெப்டர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த வலி என்னங்கிறது தெரியாமல் போயிடும். இதுதான் அந்த ப்ராசஸ்ல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அட் த சேம் டைம் இதை பத்தின ஒரு காமனான ஒரு ஸ்டீரியோ டைப் என்னன்னா, இது ஏதோ நம்ம ஊர்ல வில்லேஜஸ்ல நடக்கிற மாதிரி மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வைடு ஃபினாமினன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பழங்குடி இன மக்களுக்கு நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லயும் அவங்க டிரான்ஸ் நிலைக்கு போவதுண்டு. அப்ப இதே மாதிரியான சிமிலர் ரியாக்ஷன்ஸ் அவங்க பாடியிலையும் வெளிப்படும். இதுக்கும் காரணம் இந்த மெடிக்கல் ஃபினாமினன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எப்படி தியேட்டர்லயோ இல்ல சாமி ஆடுற அந்த கோயில் திருவிழாலையோ திடீர்னு ஒருத்தருக்கு மட்டும் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். இதுக்கு காரணமா ரெண்டு விஷயங்களை சொல்லலாம். அதுல முதல் காரணம் ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படிங்கிற விஷயம் தான். அதாவது சாமி ஆடுறதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள தீவிரமான ஒரு பக்தி உணர்வு இல்ல வேற ஏதாவது ஒரு எமோஷன் ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும். அந்த எமோஷன்ஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இந்த மியூசிக் எல்லாம் கேட்கிறப்போ அவங்களோட மூச்சு, அதாவது மூச்சு விடுற வேகம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜனோட இன்டேக் அதிகமாகும். நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த நிலைமையில இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் டக்குன்னு குறையிறப்போ நம்ம மூளைக்கு போற ரத்த ஓட்டத்துல ஒரு சின்ன மாறுதல் ஏற்படும். ஒருவித தலை சுற்றல் நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் ஏற்படும். கிட்டத்தட்ட இதை வந்து தற்காலிக பரவச நிலை, அதாவது யுஃபோரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு குறையறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பரவச நிலை ஏற்படுது அப்படிங்கிறது முதல்ல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, நம்ம மூளையில் இருக்கிற ரெண்டு பார்ட்ஸ் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஒன்று டெம்போரல் லோப் அப்படிங்கிற ஒரு பார்ட், அதே மாதிரி லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற இன்னொரு பார்ட். இது ரெண்டுமே என்ன வேலை பண்ணுது அப்படின்னா நம்ம எமோஷன்ஸை ஹெவியா கண்ட்ரோல் பண்ணுது. ஆன்மீக உணர்வு அப்படிங்கிறதும் ஒரு எமோஷன் தான் இல்லையா? ஸோ அதையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரியான மியூசிக்கல் ட்ரிகர் ஆகிறப்போ இல்லை ஒரு ஆடியோ ட்ரிகர் ஆகிறப்போ அந்த உணர்வுகள் அதீதமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரொம்ப ஆக்டிவா அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டோபமைன், எண்டோர்ஃபின் மாதிரியான சுரப்பிகள் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. ஒரு அட்ரினலின் ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். உடனே என்ன நடக்குது அப்படின்னா அந்த இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடிக்கு வந்து ஒரு சிக்னல் போகுது. உடனே பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிக்குது. அதனாலதான் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பரவச நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சோடனே பக்கத்துலயோ இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களோ அவங்களும் ஆட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சாமி ஆட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது ஒருத்தங்க ஆடுறாங்க அப்படின்னாலே அந்த பரவச நிலையை பார்த்துட்டு அவங்க மூலையும் அதை காப்பி அடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான
ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள அதுவுமே சிக்கிக்கும். அந்த மிரர் நியூரான்ஸ் வேலை செய்யறப்போ இந்த பாடியில என்ன கெமிக்கல் ப்ராசஸ் நடந்துச்சோ அதே சிமிலர் ப்ராசஸ் அங்கே ரெப்ளிகேட் ஆகும். அவங்களுக்கும் அதே மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். உடனே அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா இவங்கள மாதிரி சாமியாட ஆரம்பிப்பாங்க. இதை சயின்ஸ்ல மாஸ் ஹிஸ்டீரியா, அதாவது கூட்டு மனோபாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தியேட்டர்ல ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சதும் இன்னொருத்தர் ஆடுறதுக்கும் காரணம் இதுதான். அடுத்ததா இந்த மாதிரியான பரவச நிலைக்கு மெயின் ட்ரிகர் பாயிண்டா இருக்கிற இந்த ஆடியோ விஷயத்தை பத்தி பேசலாம். முக்கியமா சவுண்ட் வேவ்ஸ் தான் இது ஒரு மெயினான ஒரு காரணமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஊர்ல பாக்குற இந்த ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான உடுக்கை, பம்பை, உரிமை மேளம் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஹை பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி சாமி ஆடுறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம மூளை சாதாரணமான விழிப்பு நிலையில் இருக்கிறப்போ பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கும். இதே சமயம் இந்த உரிமை மேளம் இந்த மாதிரியான ட்ரிகர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வரப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ரிதமிக் பீட்ஸ், அதாவது சீரான இடைவெளியில் ஒலிக்கப்படுற அந்த இசை கோர்வை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இதய துடிப்பையும் மூளையோட அந்த வேவ்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதை வந்து சயின்ஸ்ல ரிதமிக் என்ட்ரெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல மொபைல் எப்படி டக்குன்னு சிங்க் ஆகுது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்மளோட மூளையும் இதய துடிப்பும் இந்த சவுண்டோட சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த சிங்க் ஆகிற மெக்கானிசம் நடக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பீட்டா வேவ்ஸ் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் தீட்டா வேவ்ஸா மாற ஆரம்பிக்குது. நம்ம மூளையிலேருந்து தீட்டா வேவ்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. பொதுவாக இந்த தீட்டா அலைகள் எப்பெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போதோ இல்லை ஒரு அரை தூக்க நிலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலையில இருக்கும்போதோ இந்த தீட்டா வேவ்ஸ் காமனாக உருவாகுது. அதனால தான் நம்ம அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரியான டிரான்ஸ் ஸ்டேட்ல இருப்போம். இந்த லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது கிட்டத்தட்ட லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட இதை சொல்லலாம். இது நம்ம காது வழியா உள்ள போய் நம்ம மூளையை தாக்கும்போது ஒரு மனுஷன் தியேட்டர்ல இருந்தாலும் சரி, கோவில்ல இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்க இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா இந்த டிரான்ஸ் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தள்ளப்பட்டோன்னே அவங்க பாடி வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாம போயிருது. முன்னாடி சொன்ன மாதிரி பெயின் ரிசெப்டர்ஸ்ல இருந்து பல விஷயங்கள் டோட்டலா ஆஃப் ஆயிருது. சடன் மூவ்மெண்ட், அதாவது டான்ஸ் மாதிரியான சடன் மூவ்மெண்ட்ஸ் அவங்க பாடியில எனேபிள் ஆகுது. அது வரைக்கும் ரொம்ப பெருசா டான்ஸ் ஆட தெரியாதவங்க கூட அந்த ரிதமிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா டோட்டலா அவங்க மூளை கண்ட்ரோல் இல்லாம தான் அந்த பாடி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அன்கான்சியஸ் ஸ்டேட்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு டிரான்ஸ் நிலை. இப்போ மிக முக்கியமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு கேள்விக்கு வருவோம். ஆண்களை விட பெண்களை இந்த விஷயம் ஏன் அதிகமா பாதிக்குது அப்படிங்கறதான். இதுக்கான விடையை தேடணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு சமூக உளவியல் காரணம் இருக்கு, அதாவது சோசியோ சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம சமூக கட்டமைப்புல பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோபம், ஏமாற்றம், மன உளைச்சல், துக்கம் மாதிரியான விஷயங்களை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஆண்களை விடவே ரொம்ப கம்மி தான். எல்லா விஷயத்தையும் அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க. அது ஒரு பாரமாகவும் செக்ரிகேட் ஆயிரும். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ப்ரெஷர் உருவாகும் போது மொத்த ப்ரெஷரும் வெளியேறதுக்காக அந்த விசில் வழியா ஆவி வெளியே வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அடக்கி வச்சிருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக நிகழ்வு இல்லை ஒரு கலாச்சார நிகழ்வுல வாய்ப்பு கிடைக்கிறப்போ இந்த சாமி ஆடுற மாதிரியான நிகழ்வுகள் மூலமா வெளியே வருது அப்படின்னு சொல்லலாம். இது அவங்க இன்டென்ஷனா பண்றது இல்லை, அவங்க மூளை அன்கான்சியஸாவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு வெண்டிங் மெக்கானிசமா யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே இந்த கிராமப்புறங்கள்ல இன்னுமே ஒரு சாதாரண சுச்சுவேஷன்ல ஒரு பெண் கோவப்பட்டாலோ இல்லை வந்து அதிகமாக கத்தி பேசினாலோ அவங்கள தான் இந்த சமூகம் வந்து தப்பா பேசும். அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறப்போ இந்த ஒரு சாமியை வந்து குறி சொல்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட வார்த்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே கொண்டு வந்துடலாம், இதுதான் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரிகரை உருவாக்குது. இது ஒரு வகையான கெத்தார்சிஸ், அதாவது மன தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. இறுதியா ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த சாமி ஆடுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களோட ஆன்மீகம் சார்ந்த விஷயம், அவங்களோட பக்தி உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு அற்புதமான ஒரு உளவியல், இப்படியான ஒரு பாடி மெக்கானிசம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த எபிசோட். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துக்கு பின்னாடி இசை, சூழல் மற்றும் அடக்கப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கமும். நீங்க கருப்பு படம் பார்த்தப்போ இந்த மாதிரியான பரவச நிலை அடைஞ்ச இந்த மாதிரியான சாமியான பக்தர்கள் யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான படங்கள் எப்படி இருந்துச்சு, கருப்பு, காந்தாரா மாதிரியான படங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ உங்க பாடிக்குள்ள ஏதாவது எமோஷன்ஸ் ஸ்டிக்கர் ஆச்சா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.